Hi students, welcome to Idhika AIS Academy. So video பண்ண எனக்கு உங்களுக்கு பண்ணாம அந்த 98ல எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய குட் ஈவினிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் மேத்ஸ்க்கான ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். வெயிட் அண்ட் பேட்ச் அப்படிங்கிற பேர்ல ஒரு டாப்பிக்கா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ரொம்ப முக்கியமான டாபிக் டைம் அண்ட் ஒர்க் இந்த வீடியோல பார்க்க போறோம். டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து 2ல இருந்து 3 கேள்வி வரைக்கும் கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சில ரொம்ப முக்கியமான டாபிக், சரிங்களா? நீங்க எந்த டாபிக் வேணாலும் பார்க்காம போங்க, ஆனா டைம் அண்ட் ஒர்க் பார்க்காம போயிடாதீங்க. ரொம்ப முக்கியமான டாபிக். நம்ம இந்த வீடியோல சரிங்களா இந்த டைம் அண்ட் ஒர்க்ல இந்த ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டு நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. கஷ்டமான இம்பார்ட்டன்டான ட்விஸ்டடான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன கேட்பாங்களோ அதை ஈஸியா எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். மேத்ஸ் நம்ம வேட்டையாட போறோம், வேட்டையாடிட்டே இருக்கும், சரிங்களா? 25க்கு 25 எடுக்கணும் தான் நம்மளோட டார்கெட். இப்போதைக்கு இந்த வீடியோ அந்த டைம் அண்ட் ஒர்க் பாத்துருங்க. இதுக்கு முன்னாடி HCF LCM, சிம்பிளிஃபிகேஷன், ரேஷியோ, லாஜிக்கல் ரீசனிங், பெர்சன்டேஜ், தனி வட்டி கூட்டி வட்டி எல்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் அப்புறம் போய் பாத்துக்கலாம். இதை பாத்துருங்க, பார்த்துட்டு அதையும் போய் பாருங்க. இதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வீடியோக்குள்ள போயிடலாம். சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பேரை வச்சு கேட்பாங்களே, ஏ தனியா பி தனியா ஏபி சேர்ந்தா, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும், நான் அதை போடல. ஓகேவா? அதுக்கு அடுத்த லெவலுக்கு டைரக்டா போயிடலாம். ஓகேவா? இப்போ இதை கவனிங்க. ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க 8 நாள் ஆகுது, பி அதே வேலையை முடிக்க 12 நாள் ஆகுது, சி அதே வேலையை முடிக்க 24 நாள் ஆகுது. ஓகேவா? ஏ ஒரு வேலையை முடிக்க 8 நாள் ஆகுது, பி அதே வேலையை முடிக்க 12 நாள் ஆகுது, சி அதே வேலையை முடிக்க 24 நாள் ஆகுது. இப்ப 3 பேர் சேர்ந்து பார்த்தா எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி. 3 பேர் சேர்ந்து பார்த்தா எத்தனை நாள் ஆகும் கேட்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்ப இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒரு மெத்தட் சொல்லிதான் அது ஈஸியா இருக்கும். அது வந்து எஃபிஷியன்சி மெத்தட், டோட்டல் ஒர்க் மெத்தட்னு சொல்லுவாங்க. எப்பவுமே இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துட்டாங்கன்னா, கொடுத்த வேல்யூஸ்க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா அதுக்கு பேர் தான் டோட்டல் ஒர்க். அதுக்கு பேர் தான் டோட்டல் ஒர்க். இப்ப 8, 12, 24 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 24 வரும். சார் எல்சிஎம் எப்படி சார் பார்த்தோன்னே சொல்றீங்க அப்படின்னா, எல்சிஎம் என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க நம்பர்ல எது பெரிய நம்பர்னு பார்க்கணும். இப்ப இதுல பெரிய நம்பர் என்னது? 24. இந்த 24ல வந்து பாத்தீங்கன்னா 8 வகுக்கும், 3 8 24, 12 வகுக்கும், 12 24. அப்ப பெரிய நம்பரை எல்லா நம்பரும் வகுத்துருச்சுன்னா அதுதான் எல்சிஎம். அதுதான் எல்சிஎம், முடிஞ்சு போச்சு. இப்போ 10க்கும் ஒரு 25க்கும் எல்சிஎம் கேட்கிறேன்னு வச்சுக்கோ. இப்ப எது பெரிய நம்பர்? 25. 25 10 வகுக்குமா? வகுக்காது. இப்ப வகுக்கலங்கிறப்ப இதோட அடுத்த மல்டிபிள் பார்க்கணும். 25 அடுத்த மல்டிபிள் என்ன? 50. இப்ப 50 10 வகுக்குமா? வகுக்கும். 10 50. ஓகேவா? அப்ப 50 எல்சிஎம். ஒருவேளை இந்த 50 வகுக்கலனா திரும்ப அடுத்த மல்டிபிள்னா 75, 100. இப்படி செக் பண்ணிட்டே போகணும். எந்த நம்பரை இந்த நம்பர் வகுக்குதோ அதுதான் எல்சிஎம். அவ்வளவுதான். இது எல்சிஎம்கான ஒரு ட்ரிக், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அப்படியே சம்முக்கு வந்துடலாம். இப்போ இதுக்கு எல்சிஎம் என்ன? 24. அப்ப 24 தான், அதாவது மொத்தமா 24 ஒர்க் இருக்குன்னு அர்த்தம். எல்சிஎம் கண்டுபிடிங்க, அதுதான் டோட்டல் ஒர்க். இப்ப இந்த 24 ஒர்க்கை பார்க்க ஏ வந்து 8 நாள் எடுத்துக்கிட்டாரு. ஏ 8 நாள்ல 24 ஒர்க்கை முடிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் முடிச்சிருப்பாரு? 3 ஒர்க் முடிச்சிருப்பாரு. இதை வகுத்தீங்கன்னா போதும், 3 ஒர்க். இந்த 24 ஒர்க்கை முடிக்க பி 12 நாள் எடுத்துட்டாரு. அப்ப பி ஒரு நாளைக்கு 2 ஒர்க் பார்த்திருப்பாரு. இதனால இதை வகுத்துருங்க. 24 12 வகுத்தா 2 ஒர்க். ஓகே, இந்த 24 ஒர்க்கை முடிக்க சி என்ன பண்ணாரு அப்படின்னா 24 நாள் எடுத்துக்கிட்டாரு. 24 ஒர்க்கை முடிக்க இவர் 24 நாள் எடுத்துக்கிறாரு. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் தான் முடிச்சிருப்பாரு. ஓகே, அப்ப இது ஏவோட ஒரு நாள் வேலை, இது பியோட ஒரு நாள் வேலை, இது சியோட ஒரு நாள் வேலை. இப்ப நான் கேள்வி என்ன கேட்டேன்? 3 பேர் சேர்ந்து பார்த்தா எத்தனை நாள் ஆகும் தான் கேட்டேன். 3 பேர் சேர்றப்ப எத்தனை ஒர்க் முடியும்? 6 ஒர்க் முடிஞ்சிடும். ஏன்னா 3 2 5, 5 1 6, 6 ஒர்க் முடியுது. இப்ப இவங்க 3 பேரும் சேர்ந்து 6 ஒர்க்கை ஒரு நாள்ல முடிச்சிடுறாங்க. ஏன்னா இது ஏவோட ஒரு நாள் ஒர்க், இது பியோட ஒரு நாள் ஒர்க், இது சியோட ஒரு நாள் ஒர்க். அப்ப 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு தான் 6 ஒர்க். அப்ப 6 ஒர்க் முடிய ஒரு நாள். மொத்தமா எத்தனை ஒர்க்கு? 24 ஒர்க். 6 ஒர்க் முடிய ஒரு நாள்னா 24 ஒர்க் முடிய எத்தனை நாள் ஆயிருக்கும்? 6 12 18 24, 4 நாள் ஆயிருக்கும். இதெல்லாம் இதை வகுத்தீங்கன்னா போதும். ஆன்சர் என்ன? 4 நாள். இதுக்கான ஆன்சர் 4 நாள். புரியுதா? எல்சிஎம் எடுங்க, ஒர்க்கை கண்டுபிடிங்க, கூட்டுங்க. இத்தனை ஒர்க் ஒரு நாள்னா 24 ஒர்க் எத்தனை நாள்? 4 நாள் முடிஞ்சு போச்சு. இதுதான் டோட்டல் ஒர்க். புரியுதா? இதுல இருந்து கேள்வி கேட்டா போட்டுருவீங்கல்ல. அடுத்த மாடல் போயிடலாமா? ரைட், அடுத்த மாடல் கவனிங்க. இந்த பார்ஷியல் ஒர்க்ல இருந்து கண்டிப்பா கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. பார்ஷியல் ஒர்க், ஓகேவா? கவனிங்க. ஏ ஒரு வேலையை பார்க்க 10 நாள், பி அதே வேலையை பார்க்க 15 நாள். ஓகேவா? ஏ ஒரு வேலையை பார்க்க 10 நாள், பி அதே வேலையை பார்க்க 15 நாள். இப்ப ஏ தான் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஏ தான் வேலையை ஸ்டார்ட் பண்றாரு, சரிங்களா? 6 நாள் கழித்து ஏ வந்து விலகிடுறாரு. சரிங்களா?
இப்ப மீதி உள்ள வேலையை பார்க்க பிக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும்? இது ஒரு கேள்வி. ஏன்னா வேலையை ஸ்டார்ட் பண்றாரு, ஏ வேலையை தொடங்குறார். After 6 days A left the work, then how many days need if B completes the remaining work? 6 நாள் கழிச்சு ஏ விலகிடுறாரு, அப்ப மீதி வேலையை முடிக்க பிக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும்? தான் கேள்வி. ஸோ வாங்க சால்வ் பண்ணிடலாம். ஏ 10 நாள், பி 15 நாள். இப்ப ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 30. எப்படி சார் 30? பெரிய நம்பர் என்னது? 15. 15 10 வகுக்காது. ஓகேவா? அப்ப பாருங்க அடுத்த மல்டிபிள் என்ன? 30. 30 10 வகுக்குமா? வகுக்கும். 10 30. 30ங்கிறது எல்சிஎம். அப்ப 30 ஒர்க் இருக்குன்னு அர்த்தம் மொத்தமா. இந்த 30 ஒர்க்கை முடிக்க இவர் 10 நாள் எடுத்துக்கிறார். அப்போ ஒரு நாளைக்கு 3 ஒர்க் பார்த்துருப்பார், வகுத்தா போதும். 30 ஒர்க்கை முடிக்க பி 15 நாள் எடுத்துக்கிறார். அப்போ ஒரு நாளைக்கு 2 ஒர்க் பார்த்துருப்பாரு. இதை வகுத்தா 2 ஒர்க். இப்ப இங்க வாங்க, ஏன்னா ஸ்டார்ட் பண்றாரு. 6 நாள் கழிச்சு ஏ விலகுறாருன்னா 6 நாள் ஏ ஒர்க் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். ஓகேவா? ஏ ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் முடிக்கிறாரு? 3 ஒர்க் முடிக்கிறாரு. அப்ப 6 நாளைக்கு 6 3 18 ஒர்க்கா முடிச்சுட்டு ஏ கிளம்பிட்டார். புரியுதா? 6 நாள் வேலை பார்த்திருக்காரு ஏ ஒரு நாளைக்கு 3 ஒர்க்னா 6 நாளைக்கு 6 3 18 ஒர்க் முடிச்சிட்டாரு. அப்ப 30ல 18 ஒர்க் முடிச்சுட்டா பேலன்ஸ் எத்தனை ஒர்க் இருக்கும்? 12 ஒர்க் இருக்கும். பேலன்ஸ் எத்தனை ஒர்க் இருக்கும்? 12 ஒர்க் இருக்கும். 12 ஒர்க் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப இந்த 12 ஒர்க் யார் பார்க்கணும்? பி தான் பார்க்கணும். பி ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் பார்ப்பாரு? 2 ஒர்க் பார்ப்பாரு. அப்ப பி வந்து 2 ஒர்க்க ஒரு நாள்ல முடிக்கிறாருன்னா இந்த 12 ஒர்க்கா முடிக்க எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? 2 4 6 8 10 12 6 நாள் ஆயிருக்கும். ஆன்சர் 6 days. அவ்வளவுதான் ஆன்சர் 6 days. புரிஞ்சிருச்சா? இப்ப இதுல ஏ ஸ்டார்ட் பண்ணாரு, ஏ விலகிட்டு பி இணைஞ்சாரா? இப்ப இதுல வேற மாடல்ல கேள்வி பார்க்கலாம். இப்ப இதை கவனிங்க. நெக்ஸ்ட் இதை கவனிங்க. ஏவும் பி சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப இந்த கேள்வி பாருங்க. ஏ 10 நாள், பி 15 நாள். புரியுதா? ஏவும் பி சேர்ந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சரிங்களா? ஏவும் பி சேர்ந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 4 நாள் கழித்து ஏ விலகிறாரா? அப்ப மீதி வேலையை பார்க்க பிக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும்? இந்த கேள்வி கவனிச்சுக்கோங்க. ஏ பி சேர்ந்து வேலை செய்ய தொடங்குறாங்களா? 4 நாள் கழிச்சு ஏ விலகிறாரா? அப்ப மீதி வேலையை பார்க்க பிக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? கவனிங்க. அதேதான். ஏ 10 days, பி 15 days. எல்சிஎம் 30. அப்ப இவர் 3 ஒர்க் பார்த்திருப்பாரு, இவர் 2 ஒர்க் பார்த்திருப்பாரு. இது எல்லா சமூகமே போட்டு வச்சுக்கோங்க. இப்ப ஏ பி சேர்ந்தா ஸ்டார்ட் பண்றாங்க. ஏ பி சேர்றப்ப எத்தனை ஒர்க் முடியும்? 5 ஒர்க் முடியும். சேர்ந்தா ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப 5 ஒர்க்கு ஒரு நாளும் அவங்க முடிப்பாங்கன்னு அர்த்தம். 4 நாள் வரைக்கும் 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்ப ஒரு நாளைக்கு 5 ஒர்க் முடிஞ்சா 4 நாளைக்கு 4 5 20 ஒர்க்கு முடிஞ்சிரும். அந்த 20 ஒர்க்கை முடிச்சோன்னு 4 நாள் ஆனோன்னு யார் கிளம்பிடுறா? ஏ போயிடுறாரு. ஏ போயிடுறாரு. இப்ப பி மட்டும் தான் இருக்காரு. பி ஆல ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் பார்க்க முடியும்? 2 ஒர்க் பார்க்க முடியும். இப்ப கவனிங்க, 30 ஒர்க்ல 20 ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? 30 ஒர்க்ல 20 ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. 30 ஒர்க்ல 20 ஒர்க் முடிஞ்சிருச்சு. 20 ஒர்க் முடிஞ்சுட்டா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 10 ஒர்க் தான் இருக்கும். இதான் பி பார்க்கணும். பி வந்து 2 ஒர்க்க ஒரு நாள்ல முடிப்பார். அப்ப 10 ஒர்க்க முடிக்க 2 4 6 8 10 5 நாள் ஆயிருக்கும். இதுக்கான ஆன்சர் 5 days. இதுக்கான ஆன்சர் 5 days. புரியுதா? இதுக்கான ஆன்சர் 5 days. ஓகே. இப்ப இதுல இன்னொரு மாடல் பார்க்கலாம். இதை கவனிங்க. இப்ப நான் இப்போ ஒரு क्वेश्चन தரேன், அதை கவனிங்க. இங்க வந்து பி வேலையை செய்ய தொடங்குறார். இப்ப கேள்வி கவனிங்க. பி வேலையை செய்ய தொடங்குறார். பி தான் வேலை செய்ய தொடங்குறார். 10 நாள் கழித்து ஏ இணைகிறார். 10 நாள் கழிச்சு ஏ இணைகிறார். அப்ப ஏவும் பியும் சேர்ந்து மீதி வேலையை முடிக்க எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? இதான் கேள்வி. இங்க பி வேலை செய்ய ஸ்டார்ட் பண்றாரு. 10 நாள் கழிச்சு ஏ இணைஞ்சுக்கிறாராம். யாரும் விலகலாம் இல்ல. பி ஸ்டார்ட் பண்றாரு, 10 நாள் வரைக்கும் பி இருக்காரு. அப்புறம் ஏ சேர்ந்தா மீதி ஒர்க் எத்தனை நாள்ல முடியும்? ஓகே, கவனிங்க. ஏ 10 நாள், பி 15 நாள். எல்சிஎம் எடுத்தா 30. அப்ப 3 ஒர்க்கு 2 ஒர்க்கு. ஓகே. இப்போ பி தானே ஸ்டார்ட் பண்றாரு. பி ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் பார்ப்பாரு? 2 ஒர்க் பார்ப்பாரு. அப்ப 10 நாள் எத்தனை ஒர்க் பார்த்திருப்பாரு? 20 ஒர்க் பார்த்திருப்பாரு. ஸோ 30ல 20 ஒர்க்கு முடிஞ்சு போச்சு. இன்னும் எவ்வளவு ஒர்க் இருக்கு? 10 ஒர்க் தான் இருக்கு. இன்னும் 10 ஒர்க் இருக்கு. இப்ப இந்த 10 ஒர்க் 2 பேரும் சேர்ந்து பார்க்கணும். கரெக்டா?
சோ ரெண்டு பேரும் சேர்றப்ப எத்தனை ஒர்க் முடியுது? 5 ஒர்க் முடியும். அப்ப 5 ஒர்க்கு ஒரு நாள்ல முடிஞ்சுட்டா இன்னும் 10 ஒர்க் தான் இருக்கு. அப்ப எத்தனை நாள்ல முடிஞ்சிருக்கும்? 5 10 2 நாள்ல முடிஞ்சிடும். ஆன்சர் 2 days. அவ்வளவுதான். இது புரியுதா? அப்ப இந்த பார்ஷியல் ஒர்க்ல ஒருத்தர் கொஞ்ச நாள் இருந்துட்டு விலகிட்டு இன்னொருத்தர் வந்தா என்னன்னு பார்த்தோம். சேர்ந்து இருந்துட்டு ஒருத்தர் விலகினா என்னன்னு பார்த்தோம். சேர்ந்துக்கிட்டா என்ன ஆகும்னு பார்த்துருவோம். எல்லாமே டிஃபரென்ஸ்னா பார்த்துட்டோம். இதை எப்படி கேள்வினாலும் நீங்க அடிச்சிடலாம். புரியுதா? நெக்ஸ்ட் கேள்வி கவனிங்க. இப்ப நெக்ஸ்ட் இதை கவனிங்க. எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி பார்க்கலாம். A இன் வேலை திறன் B ஐ போல் 3 மடங்கு. A இன் வேலை திறன் B ஐ போல் 3 மடங்கு. புரியுதா? A இன் வேலை திறன் B ஐ போல் 3 மடங்கு. ஏவும் பியும் சேர்ந்து பார்த்தா ஏபி சேர்ந்து பார்த்தா 9 நாள் ஆகுதான். புரியுதா? அப்ப ஏ மட்டும் பார்த்தா எத்தனை நாள் ஆயிருக்கும்? இது ஒரு கேள்வி. ஏவோட வேலைத்திறன் பி போல் 3 மடங்கு. ஏஸ் எஃபிஷியன்சி is 3 times of B. A and B together can do a piece of work in 9 days. Then how many days need if A working alone? இதான் கேள்வி. சால்வ் பண்ணிடலாமா? A இன் வேலைத்திறன் B ஐ போல் 3 மடங்கு. கரெக்டா? அப்ப வேலைத்திறன்கான ரேஷியோ 3:1. ஏன்னா A இன் வேலைத்திறன் B ஐ போல் 3 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. இப்ப A B சேர்ந்து பார்த்தா தானே 9 நாள் ஆகுது. அப்ப 2 எஃபிஷியன்சி சேர்த்தா 4 எஃபிஷியன்சி. இப்ப இது ஈஸியா போட்டலாம். கவனிங்க, ஏவும் பியும் சேர்ந்து 4 எஃபிஷியன்சிக்கு 9 நாள் ஆயிருக்கு. இப்ப ஏ மட்டும் பார்த்தா தான் கேட்கறாங்க. ஏக்கு எஃபிஷியன்சி 3. அப்ப 3 எஃபிஷியன்சிக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும்? ஏவும் பி சேர்ந்து 4 எஃபிஷியன்சி. 4 எஃபிஷியன்சிக்கு 9 நாள்னா 3 எஃபிஷியன்சிக்கு எவ்வளவு நாள்? பாக்ஸ் மெத்தட் ஒரே ஸ்டெப்ல போட்டுடலாம். புரியுதா? இப்ப இது எப்படி போடலாம்னா, இது வந்து இன்டைரக்ட். டைரக்ட் ப்ரொபோஷன், இன்டைரக்ட் ப்ரொபோஷன் எதிர்ப்பிக்கும். ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தாலே 9 நாள் ஆகுது. அப்ப இவர் தனியா பார்த்தா நாள் அதிகமாகும் தானே. 4 எஃபிஷியன்சிக்கு 9 நாள். அப்ப 3 எஃபிஷியன்சிக்கு நாள் அதிகமாகும். அப்ப இது குறையிறப்ப அது அதிகமாகுது. அப்படி இன்டைரக்டா நான் தான் என்ன பண்ணணும்னா, இதை கண்டுபிடிக்க மேல பெருக்கிடணும், கீழே வகுத்தரணும். அவ்வளவுதான். இதை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? மேல பெருக்கிக்கணும், கீழே வகுத்துக்கணும். 4 3 3 3 9 4 3 12. சான்சர் 12 days. அவ்வளவுதான். சான்சர் 12 days. அவ்வளவுதான். சான்ஸ் வந்து 12 நாள் முடிஞ்சு போச்சு. ஆன்சர் வந்து 12 days. புரியுதா? கிளியரா இருக்கா? இந்த மாதிரி எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி கேட்பாங்க. கேட்டாங்கன்னா போட்டுருங்க. சரிங்களா? சரி, அடுத்து இந்த செயின் ரூல், இந்த சம்பள கணக்குல நீங்க போட்டுருவீங்க. செயின் ரூலுக்கு தான் ஃபார்முலா MDH/W. செயின் ரூல் 10 பேர் 10 நாள்ல 10 வேலையை முடிச்சா 2 பேர் 2 நாள். அதெல்லாம் நீங்க போட்டுருவீங்க. என்ன ஈஸியானதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. புரியுதா? அடுத்து சம்பள கணக்கெல்லாம் போட்டுருவீங்க நீங்க. முக்கியமா இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின், இதை கொஞ்சம் கவனிங்க. அதாவது 6 ஆண் மற்றும் 6 ஆண் அல்லது 10 பெண் ஒரு வேலையை முடிக்க 5 நாள் ஆகும். 6 ஆண் அல்லது 10 பெண் ஒரு வேலையை முடிக்க 5 நாள் ஆகும். இப்ப 3 ஆண் மற்றும் 5 பெண் சேர்ந்து பார்த்தா எத்தனை நாள் ஆகும் கேட்பாங்க. 6 ஆண் அல்லது 10 பெண் ஒரு வேலையை பார்க்க 5 நாள் ஆகுது. அப்ப 3 ஆண் மற்றும் 5 பெண் சேர்ந்து பார்த்தா எத்தனை நாள் ஆகும் கேட்பாங்க. 6 men or 12 women can do a piece of work in 5 days. Then how many days need if 3 men and 5 women working together? புரியுதா? இப்ப என்ன நம்ம பண்ணும் கவனிங்க. 6 ஆண் அல்லது 10 பெண். இதுக்கு என்ன அர்த்தம்னா, 6 ஆணுக்கும் 5 நாள் தான் ஆகுது, 10 பெண்ணுக்கும் 5 நாள் தான் ஆகுதுன்னு அர்த்தம். 6 ஆணுக்கு 5 நாள், 10 பெண்ணுக்கும் 5 நாள். அல்லதுன்னா அதான் அர்த்தம். இப்ப 6 ஆணுக்கு 5 நாள் ஆயிருக்கு. அப்ப 3 ஆணுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? நமக்கு இதானே தேவை. 6 ஆணுக்கு 5 நாள்னா 3 ஆணுக்கு எத்தனை நாள் ஆகும்? முடிஞ்சு போச்சு. 6 ஆணுக்கு 5 நாள்னா 3 ஆணுக்கு எத்தனை நாள்? 1 3 3 3 6 2 10 நாள். அப்ப 3 ஆணுக்கு 10 நாள் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இங்க வாங்க. 10 பெண்ணுக்கு 5 நாள்னா 5 பெண்ணுக்கு எத்தனை நாள்? 10 பெண்ணுக்கு 5 நாள்னா அப்ப 5 பெண்ணுக்கு எத்தனை நாள்? அகைன் மேல பெருக்கி கீழே வகுத்துருங்க. 5 5 அடிச்சா 10 நாள். சோ 10 நாள். அப்ப 3 ஆணுக்கு 10 நாள் தான் ஆகுது, 5 பெண்ணுக்கும் 10 நாள் தான் ஆகுது. கேட்டது 3 ஆண் மற்றும் 5 பெண். 2 பேர் சேர்ந்து பார்த்தா எத்தனை நாள்?
இந்த கேள்வி நீங்க போட்டுருவீங்க. இப்ப இந்த கேள்வி நீங்க எப்படி நம்ம பார்க்கணும்? ஏ ஒரு வேலையை முடிக்க 10 நாள், பி அதே வேலையை முடிக்க 10 நாள், 2 பேரும் சேர்ந்து பார்த்தா எத்தனை நாள்? இப்படி கேட்டா என்ன பண்ணுவீங்க? 3 ஆணுக்கு 10 நாள், 5 பெண்ணுக்கு 10 நாள், சேர்ந்து பார்த்தா எத்தனை நாள் கேட்கறாங்க. இந்த மாதிரி கேட்டா நாம என்ன பண்ணுவீங்க? 2 பெருக்கி 2 ஆட் பண்ணி போடுவீங்களா? அந்த மெத்தட்ல போடலாம். அதாவது 10 × 10 by 10 + 10 20 இதுல போட்டா வந்துடும். 4 × 10 = 20, 20 2 அடிச்சுக்கிற 5. சான்ஸ் வந்து 5 நாள். சான்ஸ் வந்து 5 நாள். இப்படி கேட்டா போட்டுருங்க. ஆன்சர் வந்து 5 நாள். இப்படி கேட்டா போட்டுருங்க. புரியுதுங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல டைம் அண்ட் ஒர்க்ல சரிங்களா முக்கியமான ட்விஸ்டடான क्वेश्चंस இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னெல்லாம் கேட்பாங்களோ அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸுமே பார்த்துருங்க. மிசிமா மீப்போவா, சிம்பிளிஃபிகேஷன், ரேஷியோ, பர்சன்டேஜ், தனிவெட்டி கூட்டுவெடிலாம் பார்த்துருக்கோம். இதுல வந்து இது பார்த்துருக்கோம், டைம் அண்ட் ஒர்க் பார்த்துருக்கோம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்காம இருக்கிறது மென்சுரேஷன், ஏபிஜிபி மட்டும்தான். ஸோ நாளைக்கு மென்சுரேஷன், அதுக்கடுத்த ஏபிஜிபி வந்துட்டா கரெக்டா இருக்கும். இன்னைக்கு புதன்கிழமை தானே, புதன்கிழமை டைம் அண்ட் ஒர்க் பார்த்துட்டோம், வியாழக்கிழமை மென்சுரேஷன், வெள்ளிக்கிழமை ஏபிஜிபி. புரியுதா? பார்த்துட்டோம்னா சனிக்கிழமை எக்ஸாம் போயிடலாம். நாளைக்கு மென்சுரேஷன் பார்க்க போறோம். தயவு செய்து வரப்போ ஃபார்முலா படிச்சுட்டு வந்துருங்க. நாளைக்கு வீடியோ மென்சுரேஷன் வரும், ஃபார்முலா படிச்சுட்டு வந்துருங்க. டேரக்டா நம்ம சம்முக்குள்ள போயிடலாம். புரியுதா? ஆல்ரெடி ஃபார்முலாவுக்கு நம்மளே நிறைய வீடியோ போட்டிருக்கோம், யூடியூப்ல நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க, வரும். புரியுதா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.